வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது நம்ம நீரிழிவு நோயில் யூஸ் பண்ணுற சில மருந்துகளை பற்றி. பொதுமக்களுக்கு அவங்க சாப்பிட்ற மருந்தில் என்னென்ன கலந்துருக்கு, அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது என் கருத்து. அதனால இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது சல்ஃபனைல்யூரியாஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி. இதை நாங்கள் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு எழுதுவோம். அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். இந்த மாத்திரைகள் நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஒரே ஒரு மாத்திரை தான் இருந்தது, டவுனில். அதாவது அதோட ஜெனரிக் நேம் கிளிபென்க்ளமைட். இந்த குரூப் ஆஃப் மாத்திரைகள் சல்ஃபனைல்யூரியா அப்படின்றது குரூப் என்ன பண்ணோம்னா, கணையத்தில் போய் அந்த கணையத்தை நல்லா அடித்து கணையத்துலேருந்து நிறைய இன்சுலின் சுரக்க வைக்கும். அதான் இதோடைய ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்னால இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னா, நீங்கள் சரியாக சாப்பிடலை, போட்டுக்கிட்டீங்க, மாத்திரையை போட்டுக்கிட்டீங்க, ஆனால் சரியாக சாப்பிடலைன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ஹைப்போகிளைசிமியா, லோ சுகர் வர சான்சஸ் ரொம்ப இருக்குது இந்த குரூப் ஆஃப் மாத்திரைகள்ல. எஸ்பெஷலி உங்கள் டாக்டர் முதல்ல உங்கள் சுகர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். முதல்ல போகும்போது 400-500 இருந்திருக்கலாம். அப்போ டாக்டர் ஹெவி டோஸாக கொடுப்போம். நானே கொடுத்துருக்கேன் ஹெவி டோஸு. ஆனால் அது ஒரு 3-4 நாள் தான் அந்த ஹெவி டோஸ் தேவைப்படும். ஒரு 4-5 நாள் கழிச்சியே அந்த டோஸ்லேருந்து நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். அப்படி குறைக்கலைன்னா பேஷண்ட்டுக்கு 5வது நாள் 6வது நாள் பயங்கரமாக ஹைப்போகிளைசிமியா ஆகும். அது 50 கீழே போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் குளுக்கோஸ்லாம் ஏற்ற வேண்டிய வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த குரூப் ஆஃப் மாத்திரைகளை பற்றி உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருந்தால் நீங்களே கூட டோஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த குரூப் ஆஃப் மாத்திரைகளில் நாங்கள் எழுதுகிற 3 முக்கியமான மாத்திரைகள் நான் ஜெனரிக் நேம் தான் சொல்கிறேன். கிளைக்லசைட், கிளிமிப்ரைட், கிளிபிசைட். இது 3 தான் நாங்கள் எக்ஸ்டென்சிவாக டாக்டர்ஸ் எழுதுகிறோம் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு. அதனாலே இந்த மாத்திரைகளால் வர ஹைப்போகிளைசிமியா, லோ சுகர்னாலேயே நிறைய பேருக்கு இந்த அலோபதி மேலே கொஞ்சம் ஒரு விசுவாசம் அத்து போய் அவங்க போய் இந்த நேச்சுரோபதி, ஹோமியோபதி இதெல்லாம் எடுக்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அந்த ஹைப்போகிளைசிமியாங்கிறது ரொம்ப பயங்கரமானது. லோ சுகர் வந்த பிறகு உடம்பு இன்னும் ஒரு 2 நாளைக்கு வீக்காகவே இருக்கும். அதனால இது ஒவ்வொரு டாக்டரோட கடமையும் கூட ஹைப்போகிளைசிமியா இல்லாத மாத்திரைகளை எழுதுறது. இருந்தாலும் நம்ம நாட்டில் இந்த 3 மாலிக்யூல் இல்லாமல்லாம் டயபெட்டாலஜி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. கிளைக்லசைட், கிளைமிப்ரைட் அண்ட் கிளிபிசைட். ஆனால் இது அந்த பேஷண்ட்டோட உடம்புவாகு, அவங்களோட கோமாபிலிட்டிஸ், அவங்களோட வயது இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் இந்த மாத்திரைகளை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதுவும் என்னோட இதில் 20 வருஷ அனுபவத்தில் நான் பார்த்தது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு கம்மியான டோஸ், ரொம்ப ரொம்ப கம்மியான டோஸ் கொடுத்தாலே அவங்க சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இதுக்கு மெயினாக எல்லாருமே எந்த மாத்திரைகளை உங்கள் டாக்டர் எழுதினாலும் உங்கள் வீட்டில் குளுக்கோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொரோனா டைமில் எல்லாரும் எப்படி அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை மாற்றி பல்ஸும் ஆக்சிஜனும் பார்த்துக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவை இல்லைன்னா 1 தடவை நீங்கள் வீட்டிலையே உங்களோட சுகரை செக் பண்ணிக்கணும். அப்பப்போ லேபில் ஓடி போய் இந்த நரம்பை குத்தணும்னு அவசியம் இல்லை. ஃபிங்கர் ப்ரிக்லேயே நீங்கள் செக் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சுகர் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்கள் டாக்டர்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ கேட்டு, சார் இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணலாம், அரைவாசி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு நீங்களே விழிப்புணர்வோட ஒரு ப்ரோஆக்டிவாக செயல் ஊக்கத்தோடு செயல்பட்டால் இந்த லோ சுகர்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த 3 மாலிக்யூல் உங்கள் டாக்டர் உங்களுக்கு எழுதியிருந்தாங்க. ஏதாவது ஒரு மாலிக்யூல், அதாவது கிளிபென்க்ளமைட் எழுதுறாரு, இல்லைன்னா கிளிபிசைட் எழுதுறாரு, இல்லைன்னா கிளைக்லசைட் எழுதியிருக்காரு, இல்லைன்னா கிளிமிப்ரைட் எழுதியிருக்காருன்னா நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த சல்ஃபனைல்யூரியா குரூப் ஆஃப் ட்ரக்ஸில் தான் ஹைப்போகிளைசிமியா, அதாவது லோ சுகர் அப்படிங்கிற டேஞ்சர் ரொம்ப அதிகம். நன்றி, வணக்கம்.